மாண்புமிகு சகோதரர் வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்களே, இங்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கும் இந்து முன்னணியுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் RB ராஜா அவர்களே, மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கும் கூடிய இந்து முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் மணிமாறன் அவர்களே, மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் ஒன்றிய தலைவர் சவுந்தரபாண்டி அவர்களே, முன்னாள் ஒன்றிய பொதுச் செயலாளர் கெப்பையன் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை காவி சொந்தங்களே, இந்த கடந்த ஒரு வார காலமாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம சாணவரப்பட்டி யூனியனில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய பெருந்தளாக வந்திருக்கக்கூடிய காவி சொந்தங்களே, அத்தனை பேருக்கும் என் முதற்கண் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்து முன்னணி சார்பாக கடந்த வருடங்களே மிக குறைவான எண்ணிக்கையிலேயே இந்த பகுதியிலே சிலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வருடம் மிகுந்த எழுச்சியாகவும் மிகுந்த உற்சாகமாகவும் மக்கள் திரண்டு வந்திருப்பதை பார்த்தால் ஒரு எழுச்சி, இதுபோல எழுச்சியை நாம் ஒவ்வொரு வருடமும் உருவாக்கி கொண்டு வர வேண்டும் என்பது நமது லட்சியமாக கருத வேண்டும். இந்த பாரத தேசத்திற்கு நாம் அனைவரும் தேசபக்தி மிக்கவர்களாக, நாட்டுப்பற்று மிக்கவர்களாகவும் சிறந்து விளங்க வேண்டும். இளைஞர்கள் தங்களை இந்த தேசத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு பண்டிகைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. கிராமப்புறங்களிலே நம்மளுடைய இந்துக்கள் ஒற்றுமையாக இருப்பதில்லை. ஒற்றுமை இல்லாதனால்தான் நம்மளுக்கு பல்வேறு வழிகளிலே குடைச்சல்கள் அனைத்தும் கொடுக்கிறது தமிழக அரசு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நமது சமுதாய மக்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த உணர்வு, இந்த பற்று, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த உணர்வு பற்று இருக்குன்னா இந்த பகுதியில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா ஒன்றுதான் இதை நான் பார்க்குறேன். ஆனால் இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் அடுத்த முறை இன்னும் அதிகப்படியான சிலைகளை நாம் உருவாக்கி நம்மளுடைய முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை மிக சீரும் சிறப்புமாக போற்றி வணங்கி வாழ்விலே எல்லா செல்வம் வளமும் பெறுவோமாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.